இப்போ ஒரு புக்கை படிச்சு ஒருத்தர் தனக்கு தானே வாஸ்து பார்த்துக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திலும் பூஜை ரூம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துல வச்சு வணங்குறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணே தான். பெரும்பாலான பிராமணர்கள் தமிழகத்தில் தங்களுடைய சமையல் அறையில் பூஜை அறையை வைத்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இது எதுவுமே ஒரு பொருட்டே அல்ல. அவங்க கிடைக்கிற இடத்துல பூஜையை வச்சிருக்காங்க. முஸ்லீம்க பூஜை ரூமே வைக்கிறது இல்லை. ரொம்ப வசதியானவங்க பிரேயர் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ வேதங்களில் வாஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வேதங்கள் எல்லாம் வாஸ்து பற்றி ஒரு வரி கூட கிடையாது. இவர் யார், கடவுளா, ஒரு மெசையாவா, இல்லை இவர் யார், ஒரு பெரிய ஜீசஸா, அப்படி எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வந்தால் சரியா போயிடுன்னு சொல்லும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவர் வந்துட்டு நம்ம கஷ்டம் தீர்ந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்ற முடியாமல் போனால் அந்த கலைக்கும் கெடுதல், அந்த கலைஞனுக்கும் கெடுதல். ஒரு வாஸ்து என்பது ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வந்த வண்டிக்கு அதில் என்னென்ன போயிருக்கு, கார்பரேட்டர் போயிருக்கா, கிளச் போயிருக்கா, கியர் போயிருக்கா, ஸ்டீரிங்ல இருக்கிற வாக்கில் உடைச்சிருச்சா, ரேரு மிரர் பிரேக் ஆயிருக்கா, அப்படிங்கிறது தான் வாஸ்து. உங்களுடைய வீடும் நடமாடும் ஒரு வாகனம் தான். திருவாரூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து இன்டர்நேஷனல் அகாடமியினுடைய நிறுவனர். 30 ஆண்டுகளுக்கு மேல வாஸ்துல அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி நிறைய விதமான கிளைண்ட்ஸை மீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல அவர் இணைஞ்சிருக்காரு. அவர் தான் டாக்டர் ரவி ரமணா அவர்கள். சார் வணக்கம். மேடம், நன்றி. முதல்ல எங்களுடைய வேண்டுகோள் ஏற்று எங்களுடைய ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வாஸ்து பத்தின நிறைய தகவல் நீங்க மக்களுக்காக சொல்ல இருக்கிறதுக்கு முதல்ல நன்றிகள். பொதுவாக இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, வாஸ்துங்கிறத தாண்டி ஒருத்தர் இப்போ நிறைய எல்லாத்துக்குமே புக்ஸ் வந்துடுச்சு, சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஒரு புக்கை படிச்சு ஒருத்தர் தனக்கு தானே வாஸ்து பார்த்துக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. பட் நிறைய பேர் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சில நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது தான் ஏன் இது ஒரு முறையான ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து பார்க்கக்கூடாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு வராங்க. இப்போ நான் நிறைய வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை அவங்க ஏற்கனவே செய்து வைத்திருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வீட்டுக்கு வாஸ்து பார்த்துட்டு தான் வரேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பூஜை ரூமையெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போன உடனே எப்போவுமே அந்த வடகிழக்கு மூலையை தான் பார்ப்பேன். அதுதான் ஒரு வீட்டினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஒரு வீட்டினுடைய மூளை, முகம், காது, கண் எல்லாமே அந்த பகுதி தான். அதில் நம்ம ஒரு பூஜை அறையை ஏற்படுத்தி உள்ளே நிறைய கடவுளர் படங்களை வைத்து உள்ளே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆண்கள் அந்த பக்கம் வர்றதே கிடையாது. பெண்களுக்கான ஒரு இடமா அது மாறிடுது. அப்போ அது உடனே என்ன ஆகிடுது, வீட்டில் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. அதுவும் புதிய வீடுகளாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் பூஜை ரூமுக்கு அவங்க செலவு செய்கிறாங்க. அதற்குன்னு தனியாக நிறைய பளிங்கு கற்கள் போடுறதும், பல ரெடி பண்ணுறதும், லைட்ஸு, பெல்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பூஜை ரூமில் கை வச்சாவோ, அதை இடித்தாவோ, மாற்றினாலாவோ ஏதாவது தனக்கு நேர்ந்துடும் பயப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் நம்மளுடைய பேச்சை கேட்டுட்டு போகும்போதே, சார் முதல்ல இந்த ஈசானியத்தில் இந்த பூஜை ரூமை நான் எடுத்துட்டேன், ஓகேவா சார்னு தான் வரவேற்கிறாங்க. இது ஒரு நல்ல மாற்றம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை படித்து விட்டு வாஸ்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வது என்பது ஒரு 50% பண்ணிட முடியும். இது ஒன்றும் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை அல்ல, சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் இதை பற்றிய அச்சம் அதுதான் அவங்களுக்கு தைரியமாக எதையுமே செய்ய விடாமல் தடுக்குது. ஒரு பெரிய பெரிய பில்டிங்னு வரும்போது சிலது உடைக்கத்தான் வேணும். நீங்கள் இப்போ நிறைய பேர் ஒரு கம்பி கட்டலாம், ஒரு அட்டையை வைக்கலாம், ஒரு தகடு வைக்கலாம், ஒரு குபேர மூலையில் போய் ஒரு குபேர எந்திரத்தை பதிக்கலாம், சீலிங்கில் பிரமிடு பதிக்கலாம்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பிழைப்பு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு. அப்போ பூஜை அறைக்குன்னு நம்ம வீட்டில் எந்த மூலையை செலக்ட் பண்ணுறது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலம், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான வாஸ்து முறை வேற ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதற்கு உங்களுடைய அந்த பதிலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்திற்கு முன்பு நான் இமாச்சல் பிரதேஷ் போயிருந்தேன். அங்கே போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறேன். அங்கே வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூம் இல்லை, அவங்களுடைய பால்கனியில் ஒரு பூஜை ரூம் இருந்தது. பால்கனினா அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, அது வீட்டை விட்டு வெளியே தானே. அதில் இருக்க ஒரு ரூமில் பூஜை ரூம் வச்சுருந்தாங்க. அந்த ஜன்னல் கதவுகள்லாம் எதுவுமே நேராக இல்லை.
சாய்வாக இருந்தது. அப்போ நான் வந்து என்ன கேட்டேன், அந்த வீட்டுக்கு உள்ளே போகிறவர்களும் அங்கே யார் குடியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அழைத்து போன நபர்கிட்ட கேட்டேன், இவங்க என்ன மார்வாடியா, அது குறிப்பாக வந்து இவங்க வந்து என்னென்னா ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், அவங்க தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நாம் பார்த்தது சண்டிகரில். ஆமாம். ஏன்னா இமாச்சல் பிரதேசத்துக்கும் சண்டிகரும் பார்டர். அப்போ அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லும்போது, இந்த மணல் வந்து நேரடியாக ஒரு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்தால் வீடே மணல் காடாயிடும் இல்லையா, அதனால் அவங்க ஜன்னலில் நேராக வைக்க மாட்டாங்க. ராஜஸ்தான் அரண்மனைகளே கூட பார்த்திங்கன்னா ஜன்னல்கள் நேராக எடுக்க, நம்ம பே விண்டோன்னு வச்சுருக்கோமே அந்த மாதிரி சைடாக வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் பூஜை ரூம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துல வச்சு வணங்குறாங்க. குறிப்பாக வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான். பெரும்பாலான பிராமணர்கள் தமிழகத்தில் வந்து தங்களுடைய சமையல் அறையில் பூஜை அறையை வைத்துக் கொள்கிறார்கள். கிச்சனுக்குள்ளேயே. ஆமாம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அந்த மாதத்தில் 3 நாட்கள் பெண்கள் சமையலறைக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போது தீட்டுப்பட்டு விடும் என்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஹாலில் பூஜை ரூம் வைக்க மாட்டாங்க பெரும்பாலான பிராமணர். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம்னா, அவங்க அசைவம் சமைப்பது இல்லை. அதனால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தைரியமாக பூஜை ரூமை கொண்டு போய் மாடத்தில் ஒரு கிச்சனில் வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு நான் பிராமினுக்கு வந்து கிச்சனில் வந்து பூஜை ரூம் வைக்கும்போது அசைவம் சமைத்தால் கடவுளுக்கு ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் இங்கே நம்முடைய மக்களுக்கு வந்து கிச்சனில் வந்து பூஜை ரூம் வைத்துக்கொள்வது என்பது நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் இவங்க ஹாலில் வச்சுப்பாங்க. அப்போ ஹாலில் வச்சுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது இவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இது எதுவுமே ஒரு பொருட்டே அல்ல. அவங்க கிடைக்கிற இடத்துல பூஜையை வச்சுருக்காங்க. முஸ்லீம்கள் பூஜை ரூமே வைக்கிறது இல்லை. ரொம்ப வசதியானவங்க ப்ரேயர் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சுவற்றில் வந்து ஒரு ஆணி அடித்து ஜீசஸ் படத்தை தொங்க போட்டு அது கீழே ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. அதனால் வீடு கட்டும்போது இருந்து ஒரு இந்துக்கு தான் பூஜை ரூம் பற்றிய சிந்தனை அதிகமாகி கடைசியில் வீட்டையே சரியாக கட்ட முடியாத அளவுக்கு அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுது. இது நம்மளுடைய பண்பாடாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா திசைகள் வேறுபடும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈசான்ய மூலை இந்த இடத்துல தான் வந்து சமையல் அறை இருக்கணும், இதுதான் வந்து குபேரன் மூலைன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பொதுவாக உங்களுடைய கணிப்பில் ஒரு வீடுன்னா இந்தந்த திசையில் இந்தந்த இடத்துல தான் வந்து இந்தந்த ரூம்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட வாஸ்துடைய அமைப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எந்தெந்த இடம்? இப்போது வேதங்களில் வாஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வேதங்கள் எல்லாம் வாஸ்து பற்றி ஒரு வரி கூட கிடையாது. நான் 4 வேதத்தையும் படிச்சிருக்கேன். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். நீங்கள் அதை சமஸ்கிருதத்தில் தான் படிக்கணும்னு இல்லை, தமிழ்லேயும் இருக்குது. வேதம் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இந்த வேதம் என்பதை பற்றி நீங்கள் பேசும்போது பிராமணர்களையும் பிராமணர்களுடைய அந்த கடமைகளை பற்றி பேசும்போது அவங்க காசியில் வந்து ஒரு 10 மாதம் இருப்பாங்க. அது கர்ப்பவாசம்னு சொல்லுவாங்க. இருந்து திரும்ப சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அதாவது இந்தியாவின் எந்த மூலையில் இருக்கிற பிராமணரும் ஒரு 10 மாதம் காசியில் வந்து ஏதாவது ஒரு வீடு எடுத்துகிட்டு குடியிருப்பாங்க. அந்த 10 மாதம் முடிஞ்சவொடனே திரும்ப சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அந்த நீங்கள் காசியில் போய் ஒரு வாடகைக்கு வீடு கேட்டிங்கன்னா 1 மாதம் வாடகை தான் அட்வான்ஸ். 10,000 10,000 தான் அட்வான்ஸு. நீங்கள் அந்த வீட்டில் 1 வருஷம் இருந்துட்டு காலி பண்ணிட்டு இருக்கிற சாமானத்தை எடுத்துகிட்டு போகலாம், அங்கேயே விட்டுட்டு போகலாம். ஆனால் இங்கே எங்கே வாஸ்து வருதுன்னா வாஸ்துவே வர்றதில்லை. அவங்க எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் தங்குறாங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க. மந்திரம் சொன்னால் அந்த கஷ்டம் நீங்கிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது தவறில்லை. இது அந்த சமூகத்தினுடைய ஒரு எண்ணம். இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கர்நாடகா மாதிரி இடங்களுக்குள்ளே போனீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே மாடுகளை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரே சொத்து அதுதான். உத்தர் கர்நாடகா, தட்சின் கர்நாடகான்னு இருக்கு இல்லையா, அதில் வட கர்நாடகத்தை பற்றி நான் பேசுகிறேன். அந்த ஹுப்ளி, தார்வாட், ஹோஸ்பேட்டுங்கிற இடத்துக்குள்ளே போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரூம் இருக்கும், மீதி பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் 10 மாடுங்க இருக்கும். வீட்டுக்குள்ளே மாடுகள், வீட்டு வெளியெல்லாம் மாடு இருக்காது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய செல்வமே அதுதான். மகாபாரதத்திலேயே கூட வந்து ஆணிரை கவர்தல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாடுகளை திருடிக்கிட்டு வர்றது, அது வந்து துரியோதனன், பாண்டவர்கள் எல்லாருமே செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த இடத்துல எது சொத்து அப்படிங்கும்போது அதை பொறுத்து தான் ஒரு வீடு வந்து அமையுது. ஒரு மார்வாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாரும் 5 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. சம்பாதிக்கிறவர் சம்பாதிக்காதவருங்கிற வேறுபாடு அங்கே கிடையாது. அவங்களுடைய ரா மெட்டீரியலே பணம் தான். அதனால் அவங்க தாய் தந்தையரை வெளியே வச்சுக்கிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆனால் விளைநிலங்களையும்
நிலங்களை மட்டுமே வந்து தங்களுடைய செல்வமாக கருதுகிற கொங்கு வேளாளர் சமூகமெல்லாம் இருக்கு. ஆமா. அங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாய் தந்தையரே வெளியே போய் தனக்கென்று ஒரு குடிலை அமைத்து கொண்டு குழந்தைகளுக்கு வழிவிடுவாங்க. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆலமரத்துக்கு கீழே இன்னொரு ஆலமரம் வளராது இல்லையா, தள்ளி போய் விழுந்தால் தான் வளரும். ஏன்னா என்னதான் விழுந்தாலும் விழுதுகள் தான் வளரும், மரம் வளராது. அதுபோல் தன்னுடைய குழந்தைகள் அவையில் முந்தி இருக்க வேண்டும் என்றால் தாய் தந்தையர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடணும். இல்லாவிட்டால் அவனுடைய தலை தாழ்ந்தால் நிலம் துண்டாடப்படும். 10 ஏக்கர் 5 ஏக்கர் ஆகிடும், 5 ஏக்கர் 2 ஏக்கர் ஆகிடும். அப்புறம் ஊரில் இவங்க பிழைக்கிறதே கஷ்டமாயிடும். இந்த வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட மக்களுக்கு நிலம்தான் கடவுள். அப்படி இருக்கும்போது இந்த வாஸ்துவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு செட்டிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு வந்து வீடு இருக்குங்க, உள்ள நுழைஞ்ச கடைசி வரலும் வரலாங்கன்னா அதில் மனிதர்கள் வாழ்கிறதே இல்லையே. அவர் ரங்கூன்லேயோ பர்மாவிலேயோ 50 வருஷம் இருந்திருப்பார், இங்கே ஆட்சி மட்டும் இருக்கும். அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்தோன்னா அவங்க பேரன் பேத்திங்களாம் மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. அது கண்காட்சியாக தான் இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சி இருந்தாலும் அங்கே வாழ்கிறதுக்கான அமைப்பே அங்கே இருக்காது. ஒரு திருமணம் நடக்கும், ஒரு நல்ல காரியங்கள் செய்வாங்க, மக்கள் கூடுவாங்க. மற்றபடி அது வந்து வாழ்வதற்கான ஒரு இடமா அது இல்லை, அவங்களுடைய அந்தஸ்தை காட்டுகிற இடமா இருக்கு. இஸ்லாமிய வீடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்களே பெரும்பாலான வீடுகளில் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீக்கமர நிறைந்திருப்பார்கள் மக்கள். ஆனால் அவங்க நல்லா இல்லை, ஏன்னா இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு அதை ஜீரணம் பண்ணி, எப்படி ஒரு தேனி வந்து பூவிலேருந்து தேனை எடுக்குது அப்படின்னா, தேனை அது எடுக்கலை, சாரை எடுக்குது, எடுத்து அது தேனாக மாற்றுது. அப்படி ஒரு வாஸ்து நிபுணர் பல இடங்களில் இந்த மாதிரி அனுபவங்களை பெற்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மூத்த குழந்தை ஆனா பெண்ணா, அந்த வீட்டில் வந்து அது வந்து என்னென்னா முதல் குழந்தையா, இரண்டாவது குழந்தையா, ரெண்டாவது அது அம்மா சொத்தா அப்பா சொத்தா, ரெண்டாவது அது வாடகையா லீஸா, ரெண்டாவது மூணாவது அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் வந்து அபகரித்ததா, இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே சுயமாக கட்டினதா இல்லை கட்டப்பட்ட வீட்டை வாங்கினதா, 100 விஷயங்களை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு வந்து இதனால் உங்களுக்கு இந்த இடர்பாடு ஏற்படுகிறது, இதை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஓகே. ஸோ அப்போ ஒரு வீட்டுக்குன்னு வந்து இங்கே தான் இல்லை, அவங்க வீட்டை வச்சு அது வந்து மாறுபடும் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது நான் நேரடியாக சொல்லணும்னா 2 வரியில் சொல்லிடலாம். எப்படின்னா, ஒரு அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் 1,00,000 தடவை வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால் அணுவை வெட்ட முடிந்தால், பார்க்கவே முடியாது. 1,00,000 நியூட்ரான், 1,00,000 எலக்ட்ரான், 1,00,000 புரோட்டான், அது மாறுமா இல்லையா? அப்போது ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 விஷயங்கள் இருக்குது பஞ்சபூதங்களில். ஒன்று ஈசான்யம், அது நீர். இன்னொன்று அக்னி நெருப்பு, இன்னொன்று நைருதி மண், இன்னொன்று வாயுவியம் காற்று. அப்போ எல்லா சதுரங்கள், ஒரு செங்கல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 இருக்குது, டைல்ஸ் எடுத்திங்கன்னா இந்த 4 இருக்குது, ஒரு டைனிங் டேபிள் எடுத்திங்கன்னா இந்த 4 இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ஸ்கேலை எடுத்து 100ஆக துண்டு பண்ணிங்கன்னா 100 ஈசானியம் வந்துடும். அப்படி ஒரு வீட்டில் ஈசானியம் என்பது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்த நிலத்தில் 4ஆக பிரிக்கிறோம், அதே போல் மொத்த வீட்டில் 4ஆக பிரிக்கிறோம், மொத்த ரூமில் 4ஆக பிரிக்கிறோம். இப்படி நம்ம பிரித்து பொருள் அறைகளை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலையில் சமையல் அறை இருக்கணும்னா அது 100% உண்மைன்னு நம்ம அனுபவத்தில் உணர்றோம். இங்கே வாஸ்து பார்க்கிறவர்களுக்கும் சரி, அதை கேட்கிறவர்களுக்கும் சரி, பின்பற்றுகிறவர்களுக்கும் சரி ஒரு குழப்பம் உண்டு. நிஜமாலுமே அக்னின்னு ஒன்று இருக்கா தோணும். ஏன்னா நம்ம இப்போ அக்னி மூலையில் வைக்கணும்ன்றீங்க, அங்கே தான் வந்து சில பேருக்கு பாத்ரூம் வந்திருக்கும், வீட்டில் அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கே தான் பாத்ரூம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே தண்ணி ஓடும். ஸோ அக்னியும் தண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடாதும்பாங்க, இது இருந்தால் பிரச்சனைம்பாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அதே மாதிரி ஈசானிய மூலைன்னு ஒன்று இருக்கா, அங்கே போய் சம்பு வெட்டணும்னு சொல்கிறான், கிணறு வெட்டணும்னு சொல்கிறான். என்னடா பைத்தியக்காரத்தனம்! தண்ணி வந்து ஈசானிய மூலையில் இல்லை, அவன் சொல்கிற வாயு மூலையிலையும் இல்லை, நைருதியில் தான் இருக்குது, அங்கே போடக்கூடாதுன்னு வேற சொல்கிறான். அப்புறம் எப்படி நாங்கள் தண்ணி எடுத்து குடிக்கிறது? என்னடா வாஸ்துன்னு ஒருத்தர் குழப்பம். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்க சார், நான் ஈசானியத்தில் கிச்சன் வச்சுட்டேன், என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து, என்ன சார் இந்த நைருதின்னு சொல்லி ஒரு மூலையை சொல்லி அங்கே தான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறீங்க, நான் அக்னியில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி 3 குழந்தைய பெற்றுக்கலையா அப்படிங்கிறார்.
இதெல்லாம் நிறைய யதார்த்தமான கேள்விகள் மக்கள் மனசுல வரக்கூடிய, நான் இப்படி எல்லாம் நீங்க சொல்ற ரூல்ஸ் நான் அப்ளை பண்ணல, ஆனா என் லைஃப் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இதற்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறது இது? ஏன்னா இன்னைக்கு நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்துட்டாங்க, மக்களுக்கு குழப்பமா இருக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னு. ஒரு 50 வாஸ்து நிபுணர்கள் வந்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து அதை வாஸ்து பார்க்குறாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஆமா 10 வருஷம் பார்த்துட்டு இதுக்கு மேலே இது நமக்கு வேணாம், பேசாம ஒரு கடையை வச்சு செட்டில் ஆகிடலான்னு செட்டில் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் வாஸ்து பார்த்தவங்களே நான் பார்த்ததில்லை. நானே 1998 உள்ள வந்தேன். எனக்கு பின்னால் ஒரு 100 பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப உங்களை கூப்பிடணும். இப்போ நீங்கள் என்னை கூப்பிடுறீங்கன்னா, அந்த ஒரு ரிசல்ட் கிடைச்ச பிறகு என்னுடைய அக்கா வீட்டுக்கு பாருங்கள், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பாருங்கள், என்னுடைய தோழி ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன திரும்ப சொல்லுவீங்க? ஒன்றும் கவலைப்படாது, அவர் வருவார், உனக்கு சரி பண்ணிடுவாருன்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் உங்கள் தோழியிடம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய நம்பிக்கையை தான் விதைப்பீங்க. அவர் வரட்டும், உனக்கு எல்லாம் சரியாக போயிடும். அப்போது இவர் யார், கடவுளா, ஒரு மெசையாவா, இல்லை இவர் யார், ஒரு பெரிய ஜீசஸா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்தால் சரியாக போயிடுன்னு சொல்லும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓ அவர் வந்துட்டு நம்ம கஷ்டம் தீர்ந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்ற முடியாமல் போனால் அந்த கலைக்கும் கெடுதல், அந்த கலைஞனுக்கும் கெடுதல். இப்போ என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளம்பரமே வேண்டாம் அப்படின்னு ஒரு 25 வருஷம் ஒதுங்கி இருந்தேன். சமீப காலத்தில் நம்முடைய சிஷ்யர், இல்லை சார் ஒரு வாஸ்துன்னு எதையோ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லணும்னு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. திருப்பதி ரெட்டி தான் 1980களில் 83 நினைக்கிறேன், வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். அது முதல்ல தெலுங்கில் வந்தது, அப்புறம் அது மொழிபெயர்க்கப்பட்டு மற்ற மொழிகளில் வரும்போது தமிழுக்கும் வந்தது. அப்போ கொஞ்சம் எங்கே திரும்பினாலும் வாஸ்து பார்த்துட்டிங்களா, ஒரு பார்த்து வீடு கட்டுங்கிற அந்த வார்த்தைகள். அதற்கு முன்பு மனையடி சாஸ்திரம் தான் இருந்தது. அதுவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு. மனையடி சாஸ்திரம்ங்கிறதும் வாஸ்துங்கிறதும் ஒண்ணா இல்லை வேற வேறையா அப்படின்னு. இரண்டுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா ஒரு 30-40 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் வாஸ்து பார்க்கல. நம்ம வீட்டில் இருந்தவங்க எல்லாம் என்ன இருந்ததோ அப்படியே வாழ்ந்தாங்க, அடுத்தடுத்து குடும்பம் வளர்ந்தது, வந்தாங்க, படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போனாங்க, இருந்தாங்க. இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களால எல்லாருமே வந்து வாஸ்து நிபுணர் பின்னாடி ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து ஒரு 3-4 வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இதை உடைங்க, இது ஒருத்தர் வந்து இது சரியில்லைன்ட்டு போறாரு, இன்னொருத்தர் வந்து இதுதான் சரிங்கிறாங்க. மக்களுக்கு குழப்பமா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க ஒரு தெளிவை கொடுக்கணும். இல்லை, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா துறைகளிலுமே இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட கீரையை சாப்பிட்ட உடனே கிட்னி ஃபெயிலியர் சரியாயிடுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் எங்கே? அப்படி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு கீரை பேரை சொல்லி, அதை எங்கள் ஊரில் போண்டா கீரைன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த போண்டா சுடும்போது அந்த கீரையை வெட்டி போட்டுட்டு போண்டா பெருசாக வரும். ஆனால் அது கிட்னியை சரி பண்ணுன்னு அவரும் ஒரு பல கோடிகளை சம்பாதிச்சார். நீங்கள் ஆள் எங்கே போனாருன்னு தெரில. இது எல்லா கலைகளிலும் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து போராடுறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் ஏதாவது சொல்லணுன்னா, வாஸ்து நிஜமாகவே இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதை நம்பலாமா? 100% நம்பலாம். முதல்ல ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த ஆன்மீகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து இறை பக்தியோட இருக்காங்க, அதை வாஸ்துவோட ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த தலைமகனுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு வாஸ்து பார்க்கணும். அப்போ மற்றவங்களாம் வீட்டில் இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கான ஒரு வேல்யூ இல்லையா? பொதுவாக வாஸ்துங்கிறது எப்படி சார் பார்க்கணும்? ஒரு கிளாரிட்டி. மேடம், இதை ஒரு 30 வருஷங்களாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். என்ன சொல்லிக்கொண்டே இருக்கேன்னா, ஆன்மீகம் என்பது கடவுள் சார்ந்த விஷயமே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆன்மீகம்னா கடவுள் சார்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது உங்கள் தொழிலையும் உங்களால் ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்க முடியும். ஒரு நண்பர்கிட்ட உங்களால் ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு வித நேர்மை தான். ஒரு தாய்க்கு மகனுக்கு உள்ள உறவில் கூட ஒரு ஆன்மீக உறவு இருக்க முடியும். ஏன் காரைக்கால் அம்மையாருக்கும் அவருடைய கணவருக்கும் இருந்த ஆன்மீக உணர்வு இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே. ஒரு அம்மாவுக்கு மூத்தது பையன், 25 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவன் ஒரு 10 வயசு பையனுடைய பிஹேவியரில் தான் இருக்கான். இப்போ அவனை சரி பண்ணணும்னு அந்த அம்மா கோயில் கோயிலாக ஏறுறாங்க, குளங்குளமாக ஏறுறாங்க, இறங்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. இப்போ நம்மை போன்ற ஒரு வாஸ்து நிபுணர் வர்றார். வந்தவொடனே அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டை நான் ஒரு தடவை பார்க்கணுன்னு கேட்குறாரு. என் வீடு என்னங்க சரியாக தான் இருக்குது, நான் நிறைய ஜோதிடர்களையும் வாஸ்து நிபுணர்களையும் பார்த்து தான் கட்டினேன் அப்படின்னு.
உடனே அவர் என்ன சொல்கிறார், இல்லைம்மா என்னுடைய பார்வையில் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். போகும் பொழுது என்னன்னு கேட்டால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க குடியிருப்பாங்க. அதான் ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த ஆமாம், குழந்தை அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும்போது அவங்க இயல்பாகவே என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த கிழக்கு பகுதி மூடப்பட்டிருக்கிறது சகஜம் தானே, பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, அப்போ நமக்கு எப்படி கிழக்கு பகுதி திறக்கும்? நியாயமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் காலோட சைஸ் என்ன, செருப்பு போடுறதுக்கு 7, 9ஆம் நம்பர் செருப்பை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? அப்போது ஒரு பையன் இப்படி இருந்தான்னா அவனுக்கு இப்படிப்பட்ட வீடு தான் கிடைக்கும். இது மாறும்போது தான் நீங்கள் ஜோதிடம் என்கின்ற ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிறீங்க. அப்போ தான் இந்த வாஸ்து என்பது உள்ள வருது. ஏன்னா ஜோதிடத்தை நம்ம குப்பை என்று ஒதுக்கி விட முடியாது. அதுதான் உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நகர்வுகள், உங்கள் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ஒரு வாஸ்து என்பது ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வந்த வண்டிக்கு, அதில் என்னென்ன போயிருக்கு, கார்பரேட்டர் போயிருக்கா, கிளச்சு போயிருக்கா, கியர் போயிருக்கா, ஸ்டீரிங்கில் இருக்கிற வாக்கில் உடைஞ்சிருச்சா, ரேரு மிரர் பிரேக் ஆகிருக்கா, அப்படிங்கிறது தான் வாஸ்து. உங்களுடைய வீடும் நடமாடும் ஒரு வாகனம் தான். ஏன்னா இந்த பூமி வேகமாக சுற்றும்போது இந்த பூமியோட சேர்ந்து நம்முடைய வீடும் சுற்றி கொண்டிருக்கிறது, நாமும் சுற்றி கொண்டிருக்கிறோம். நாம் நிலையாக இல்லை. நீங்கள் ஒரு ஜன்னலையோ உங்களுடைய கதவையோ திறந்தால் உங்கள் கண்ணில் தெரியும் சூரியனை நீங்கள் ஒரு செகண்டுக்கு 30 தடவை பார்க்குறீங்க. அதனால் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. இந்த வாஸ்துவில் அந்த பஞ்சபூதங்களினுடைய விஷயங்கள் கடுமையாக வேலை செய்கிறத பல சம்பவங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்ன பெண் திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரே ஒரு ஜன்னல் போதும் கிழக்கு. மாட்டேன்னு மறுத்த ஒரு அந்த என்ன மனமாற்றத்துக்கு காரணம்னா அந்த சூரியன் ஆம்பலை. கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு அந்த ஆணை பற்றிய பயம், அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப கிழக்குல கதவு இருக்கு, ஜன்னல்களே இல்ல. ஆனா மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்கு, கதவு இருக்கு. அதுவும் சூரியன் வரக்கூடிய திசை தானே. அதுதாங்க. இப்போ சூரியன் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசான சூரியன் உள்ள வர்றார், செட்டிங் சன். காலையில் வருவர் இளஞ்சூரியன், உதய சூரியன். அவர் காலையில் வர்றவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வர்றது காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறார். ஒரு 8 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே அவருடைய அதிகபட்ச பவர்ஃபுல் ரேஸ் எல்லாமே உள்ளே வரும். உச்சி வெயில நீங்கள் தாங்க முடியுமா? கூரையை போட்டு வச்சுருங்க, அதனால தப்பிச்சிடுறீங்க. செட்டிங் லைட் ரொம்ப நேரம் இருக்கும். ஆமாம். ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரலும் கோடை காலங்களில் இருக்கும். அது உங்களை என்ன பண்ணிடும், ரொம்ப 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 டயர்டாகிடும். அந்த வீட்டில் இருக்கிறது பெரும்பாலும் பெண்கள் தானே, எல்லா வீட்லேயும். ஆண்கள் தான் வேலை நிமித்தம் வெளியே போயிடுறாங்களே. அப்போ அந்த பெண் மிக மிக சோர்வடைந்து தன்னுடைய தாம்பத்திய உறவாக இருக்கட்டும், சாப்பாட்டு விஷயமாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு வீட்டில் பொதுவாக வாஸ்துனால பாதிக்கப்படுறது பெண்கள் தான் நிறைய. ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வரிசையாகவே பதில் சொல்கிறேங்க. இப்போ வடக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா, கிழக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா, தெற்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, மேற்கு க்ளோஸ் ஆகி மேற்கு பக்கம் சில தவறுகள் இருந்தால்